மதிப்புக்குரியவர்களே, நல்ல காரசாரமான விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இருவருக்குமே, நான் கவிஞர் குழந்தையார் என்று பெயர், மெய்யறிவு என்ற மாத இதழை நடத்திக் கொண்டிருக்கிறேன் ஒரு 8 ஆண்டுகளாக. ஆமா, மெய்யறிவு என்ற மாத இதழை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதிலே பகுத்தறிவு சிந்தனைகள கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த முறையிலே என்னுடைய கருத்துக்களை இங்கே பேசப்பட்ட விதத்திலிருந்து சற்று மாறுபாடாக நான் அதை செய்யலாம் என்று நினைக்கின்றேன். நம் இருவருக்குமே ஒரு கொள்கையில் உடன்பாடு உண்டு. கடவுள் இல்லை என்ற கொள்கையிலே இருவரும் உடன்பாடாக இருக்கிறோம். ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, நீங்க அல்லாஹ்வை தவிர வேற இல்ல அப்படின்னு சொல்றீங்க, நாங்க அல்லாஹ்வை சேர்த்து இல்லைன்னு சொல்றோம். ஆக கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கே பகுத்தறிவை தொடாமலே நாங்கெல்லாம் பேசிட்டதாக சொன்னாங்க. எனக்கு அது புரியல. பகுத்தறிவை தொடாம பேசவே முடியாது. நாங்க பேசிட்டு இருக்கோம் சொல்றாங்க. நாங்க பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதை நீங்கள் எல்லாம் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா? நாங்கெல்லாம் பகுத்தறிவோடு தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதாக நான் நினைக்கிறேன். அடுத்து, இந்த பகுத்தறிவு என்ற சொல்லுக்கு ஒரு பொருள், நிறைய பேர் பகுத்தறிவுன்னு சொன்னா நாத்திகம் அப்படிங்கறத குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கு பொருள் சொல்றாங்க. அதல்ல, பகுத்து அறிதல் ஒரு தொழில். பகுத்து அறிதல் ஒரு தொழில். ஆன்மீகவாதிகள் கூட, மதவாதிகள் கூட, நீங்களே சொன்னீர்கள் நாங்கள் தான் பகுத்தறிவோடு பேசுகிறோம் என்று கூட சொன்னீர்கள். ஆக கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் கூட பகுத்து அறிந்துதான் சொல்லுவதாக சொல்லுகிறார்கள். நாங்கள் கடவுள் இல்லை என்பதை பகுத்து அறிந்து சொல்லுகிறோம். ஆக பகுத்தறிவு என்பது 2 பேருக்குமே இருக்கிறது. அதை தொடாமல் நாங்கள் பேசுகிறோம் என்பது பொருத்தமற்ற ஒரு வாதம். இல்லாததிலிருந்து எதுவும் வரவில்லை என்று ஒரு கருத்தை சொன்னார். நல்ல கருத்து. இல்லாததிலிருந்து, இல்லாதது என்பது உங்கள் கண்ணுக்கு தெரியாததுதான். இங்கே பிக் பேங் தியரியை பற்றி நிறைய பேசிட்டாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரகங்கள் கோள்கள் எல்லாம் சேர்த்து அண்ட வெளியிலே நாம் இதுவரை கண்டறிந்தவை ஒரு 10 விழுக்காடு தான், 10% தான். மிச்சம் 90% இன்னும் என்னன்னே தெரியாத இருண்ட இடமா இருக்கு. அந்த இருண்ட இடத்துல இருந்து ஒரு 10% விஷயத்தை வச்சுக்கிட்டு நாம பெருசாகி பேசிட்டு இருக்கோம். இன்னும் 90% விஷயம் என்னன்னே தெரியல. அதுதான் நான் ஒரு கவிதையில சொன்னேன், விளங்கா நிலை விலகும் வரை விந்தை இரையாகும், மதமே தரும் அது இருக்கு பாருங்க, மதமே தரும் மதமே அதில் மனிதம் விலங்காகும், மடமை சதிராடும் மனமகிழ்வும் மறைந்தோடும், கடவுள் எனும் சொல்லே அது கருத்தை குருடாக்கும், அடிமை நான் அடிமை என அறற்றும் செயல் ஒடுக்கும். நான் சொன்னீங்கன்னா உடனே ஒரு ஒபீடியன்ஸ் வந்துடும். கடவுள் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஒபீடியன்ஸ் வந்துடும். அங்க நீங்க மனிதர்களாக இல்லை, அடிமையாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். இங்கே கடவுள் எல்லாவற்றையும் தனித்தனியாக படைத்தார் என்று ஒரு கருத்தை சொன்னார். அங்கே அவங்களுடைய பரார் காற்றை படைத்தார், மலையை படைத்தார், விண்ணை படைத்தார், நீரை படைத்தார், இப்படி எல்லாம் தனித்தனியாக படைத்தார் அர்த்தம். ஆனால் காற்று இருந்தாலே தண்ணீர் என்று வந்துவிடும். H2O, நைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்ததுல தண்ணீர் வந்துடும். அது கடவுள் படைக்க வேண்டியதில்லை. அப்படி தனித்தனியாக படைத்தார் என்ற வாதம் அங்கே சரியானது அல்ல. அது நாங்க என்ன சொல்றோம்னா, அதுவே உருவாச்சு. ஒவ்வொன்றும் அணுவடிவா பல அணுக்களின் கூட்டுப்பொருள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இங்கே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது ஒரு வாதம். அவர் சொன்னார், அதை ஒட்டியே பேசுங்கள் என்று சொன்னார். சரி, கடவுளை மறுக்க வேண்டிய நிலை எங்களுக்கு ஏன் ஏற்பட்டது என்றதை நீங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் கடவுளுக்கு நீங்க எல்லாமே ஒரு கடவுளை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு மதத்தை சொல்லுகிறீர்கள். சீக்கிய மதம், இந்து மதம், எந்த மதமா இருந்தாலும் கடவுளை அடிப்படையாக வைத்துத்தான் சொல்லுகிறீர்கள். ஆக மதம் என்ற ஒன்றில் இருந்து
நீங்கள் அடையும் பண்புகளை விட அதில் இல்லாமலேயே எங்களால் சிறப்பாக வாழ முடியும் என்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் சொன்னால் எங்களுக்கு மதம் எதற்கு என்று நாங்கள் கேட்கிறோம். சரி, மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால், கடவுளை அடிப்படையாக கொண்டது மதம் என்று சொன்னால் அந்த மதம் எதற்காக படைக்கப்பட்டது? மனிதனுக்கு அன்பை போதிக்க கடவுள். அன்பை விரும்பாத எந்த மதமுமே இல்லை. எல்லா மதங்களும் அன்பை பற்றி தான் பேசுகின்றன. இஸ்லாம் என்றால் அமைதி என்று சொல்லுங்கள், ரொம்ப அருமையான. ஆனால் அமைதி இருக்கிறதா என்பது கேள்வி வேறு. அந்த அடுத்தது ஒழுக்கம். ஒரு மதத்தில் ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் ஒழுக்கம். இன்றைய மதங்களில் இஸ்லாம் சேர்த்து எந்த மதத்திலாவது ஒழுக்கம் இருக்கிறதா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். எங்கேயோ நடப்பதைக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பண்பாட்டை மதம் மாற்றுமானால் அந்த மதத்தை பின்பற்ற ஒவ்வொருவரும் ஒழுக்கமுள்ளவனாக இருக்கிறது. நடக்கிறதா? இருக்கிறார்களா? மதம் என்ற ஒன்று தேவையில்லை என்ற முடிவுக்கு நீங்கள் வந்துவிட்டால் இறைவன் இருக்கிறானா என்ற கேள்விக்கே இடமில்லை. அதுதானே உண்மை. அப்படி இருக்கும்போது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் பிக்பாக் டைரி இருந்தது பற்றி அதை கூட சொன்னாங்க. பிக்பாக் டைரி கூட 2 முறை நிகழ்ந்திருக்கிறது. ஒரு முறை நடந்த போது ஒரு சில வெற்றிகள் தோன்றின, பிறகு நடந்த போதுதான் மற்ற கோள்கள் எல்லாம் தோன்றின என்பது 2 நடந்திருக்கிறது என்று பரிபாடலிலே கூட சொல்லுகிறது. இசையோடு தோற்றி என்ற பாடல்களே இந்த உலகம் தோன்றிய தோற்றம் எப்படி வந்தது என்பதை பற்றி பரிபாடல் சங்க இலக்கியம் சொல்லுகிறது. ஆக அந்த பிக்பாக் தியரியிலே நீங்கள் ஒப்புக்கொள்ளும் சிங்குலாரிட்டி, அந்த சிங்குலாரிட்டி என்ற ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, இல்லாததுன்னு சொல்றது தப்பு. உங்க கண்ணுக்கு தெரியல. அந்த சிங்குலாரிட்டி உடைந்து வெளியே வரும்போதுதான் அந்த கதாபாத்திரங்கள் பிறந்தன. அந்த சிங்குலாரிட்டியை தான் நீங்கள் கடவுள் என்கிறீர்கள், நாங்கள் அதை சிங்குலாரிட்டி என்று தான் சொல்கிறோம். ஆக இல்லாமலே எதுவும் வந்துவிட்டதாக நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. பிறகு மதம் அன்பை போதிக்கிறதா? நல்ல ஒரு இந்த கேள்விக்கு நான் தயவு செஞ்சு நீங்க பதில் சொல்லணும். இது டெல்லியிலே நடந்த ஒரு குண்டுவெடிப்பிலே 3 தீவிரவாதிகள் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த தீவிரவாதிகளை இந்தியா டுடே நிருபர் பேட்டி காணுகிறார். அந்த படிக்கிற அப்படி, நீதான் வெடிகுண்டை வைத்தாயா? ஆமாம். அல்லாவின் பெயரை சொல்லிக் கொண்டு ஹதீஸ் உன்னை பயன்படுத்திக் கொண்டதாக உன் நண்பன் நிசார் நினைக்கிறார். இஸ்லாமை பற்றி எனக்கு தெரிந்ததையும் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் எனக்கு தெரிந்ததை வைத்துக் கொள்கிறேன். நான் செய்த காரியத்தை பற்றி எனக்கு துளியம் வருத்தம் இல்லை. கைதாகாமல் இருந்தால் ஏற்கனவே திட்டமிட்டபடி நேரு பிளேஸில் கொண்டு வைத்திருப்பாயா? ஆம், அது ஒரு ஜிகாத், ஒரு போர். உங்கள் எதிரி யார்? மகாராஷ்டிரா அரசு ஸ்ரீகிருஷ்ண அறிக்கையை அலட்சியப்படுத்துவதற்காக இது குஜராத்தில் நடந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு செய்யப்பட்டவை. சரி, என் பெற்றோருக்கு இது தெரியுமா? என் அப்பாவுக்கு என் மேல் கோபம். நீ என் மகனே இல்லை என்று சொல்லிவிட்டார். அல்லாவுக்காக ஜிகாத் செய்வதை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை. பிறகு உன் அம்மா காய்கறி வாங்கும் அந்த மார்க்கெட்டில் நீ குண்டு வைப்பாயா? அல்லாஹ் அதை விரும்பினால் அதையும் செய்வேன், என் அம்மா சொர்க்கத்துக்கு போவாள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அங்கே அன்பு என்பது போதிக்கப்பட்டிருக்கிறதா? நான் இந்த மதத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை, எந்த மதத்தில் அன்பு போதிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த மதத்திலே நடக்கக்கூடிய அத்தனை வன்முறை சம்பவங்களுக்கும் அன்பு அடிப்படையாக இருக்கிறது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒழுக்கம், ஒழுக்கத்தை பற்றி எல்லா மதங்களிலும் ஒழுக்கக்கேடானவர்கள் இருக்கிறார்கள். ஆக நான் ஒரு சிலவற்றை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒழுக்கத்தை பற்றி சொல்ற போது
பெண் உரிமை கொடுக்கிறார்களா என்பது உங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க கொடுப்பது கொடுக்காதெல்லாம் உங்களுடைய மதம் சம்பந்தப்பட்டது. ஆனால் ஒரு மனிதநேயம் உள்ளவர்கள் ஆக இங்கே ஒரு 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 இதுல ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்து மாமனார் மருமகளுடைய சேர்க்கை காரணமாக அந்த மருமகளுக்கு அந்த மாமனார் தான் இனி கணவர் என்ற தீர்ப்பளித்ததெல்லாம் வருகிறது. ஆக ஒழுக்கம் என்பது இந்த மதத்தில் மட்டுமல்ல எந்த மதத்திலும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் நான் சொல்கிறேன். ஆக நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், மதம் என்று ஒன்று தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் இறைவன் இருக்கிறானா